வணக்கம். ஒரு கேலி சித்திரம் வெளியிட்டதற்காக நம்முடைய விகடன் இணையதளம் முடக்கப்பட்டிருக்கிறது உங்க எல்லோருக்குமே தெரியுங்க. நம்முடைய தளத்தை மீட்பதற்கான அனைத்து விதமான சட்ட முயற்சிகளையும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கோம். கருத்து சுதந்திரத்தை காப்பதற்கு தொடர்ந்து களத்துல நிற்போம். அதே வேளையில நம்முடைய அனைத்து விகடன் கட்டுரைகளையும் தற்காலிகமாக படிக்கிறதுக்கு ஆனந்தவிகடன்.com அதுல போயிட்டு நம்ம படிக்கலாங்க. நன்றி. அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். நான் உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன். பரபரப்பான சமகால அரசியல், முக்கியமாக கருத்து சுதந்திரம், அது ஒரு பாதுகாப்பற்ற நிலையில இருக்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இந்த நிலையில கருத்து சுதந்திரம் உள்ளிட்ட பலவற்றை குறித்தும் நம்மோடு உரையாட நாடாளுமன்ற குழு தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், திமுகவுடைய துணை பொதுச் செயலாளரான திருமதி கனிமொழி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சில கேள்விகளை முன்வைப்போம். வணக்கம் மேடம். வணக்கம். நலமா இருக்கீங்களா மேடம்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம். இன்றைய காலகட்டத்துல கருத்து சுதந்திரம் எப்படி இருக்கு? எதிர்கருத்துக்களை கேட்கக்கூடிய மனநிலை குறைந்து கொண்டே வருகிறது. தவறுகள் சுட்டி காட்டப்படும் பொழுதோ, விமர்சனங்கள் வைக்கும் பொழுதோ, ஒரு ஆரோக்கியமான வகையிலே அதை எடுத்துக்கொள்வது இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை பரவி கொண்டிருக்கு. முக்கியமாக இன்று ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி, அது நாடாளுமன்றமாக இருக்கட்டும், இல்லைன்னா ஊடகங்களாக இருக்கட்டும், தொடர்ந்து எதிர்கருத்துக்களையோ இல்லைன்னா எதிர்கட்சிகளுடைய குரலையோ விமர்சனங்களையோ அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இன்று மட்டுமில்லை, ஊடகங்களில் ஊடகத்துறையை சார்ந்தவர்கள் இல்லைன்னா சமூக செயல்பாட்டாளர்கள், இவங்க அத்தனை பேருமே பிஜேபி ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஊடகங்கள் சில பேர் கையில் போகும் பொழுது ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய அங்கே வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுடைய உரிமைகள், அவங்களுடைய கருத்து சுதந்திரம் மிக மோசமாக பாதிக்கப்படுது. அது ஒரு தொடர் நிகழ்வாக மாறிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். உங்களுடைய தொடக்க காலமே ஊடகத்துறையில நீங்க இருந்தீங்க, பத்திரிகை துறையில. ஒரு பத்திரிகையாளராகவும் இப்ப விகடன் மீதான அந்த இணையதளம் முடக்கம் செய்யப்பட்டிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி உணர்றீங்க? இப்ப ஒரு எதிர்கருத்து சொல்லப்படும் போது அதை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதது அது எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்கு. ஆனா அதை தாண்டி ஒரு அரசாங்க அதை எதிர்த்து நடவடிக்கை எடுக்கும் பொழுது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் கொடுக்கணும். கொடுத்து அவங்களுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறதையும் கேட்கணும். எதுவுமே செய்யாம, யாருக்குமே தெரியாம திடீர்னு ஒரு ஒரு இத்தனை ஆண்டுகள் செயல்பாட்டில் இருக்கக்கூடிய, தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையை முடக்கம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வருவது அப்படிங்கிறது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையாகத்தான் நம்ம அதை பார்க்க முடியுது. அப்படி கேள்வி கேட்கும் பொழுதே அந்த வழக்கின் தீர்ப்பும் சொல்லப்படக்கூடிய ஒரு சூழலை தான் நம்ம அதில் பார்க்க முடியுதே தவிர விளக்கம் கேட்கல. அந்த விளக்கம் கேட்டு பதில் வர்றதுக்கு முன்னாடியே அந்த யூடியூப் சேனல் முடக்கப்படுது அப்படின்னா எந்தவித விளக்கத்திற்கும் அவங்க தயாரா இல்லை. எதிர்கருத்தை நாங்க அங்கேயே முடக்குவோம் அப்படிங்கறது மட்டும் தான் பார்க்க முடியுது. எங்களை எதிர்த்து நீங்க எதுவுமே பண்ணக்கூடாதுங்கிற ஒரு மனநிலை வந்திருக்கு. ஆமா. குறிப்பா இது அவங்க செயல்படுறாங்க இல்லையா, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த மனநிலை என்ன, அந்த உளவியல் காரணங்கள் என்ன, அவங்க இப்படி ஒடுக்குமுறை செய்யறதுக்கு பின்னாடி? எப்பொழுதுமே ஒரு எக்ஸ்ட்ரீம் ஐடியாலஜிக்குள்ள போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும் பொழுது தான் சொல்றது மட்டும்தான் சரி அப்படின்னு ஒரு கருத்தியல் இருக்கும் பொழுது, ஒரு விவாதத்திற்கே வாய்ப்பளிக்காத ஒரு நம்பிக்கையை தன்னை சுற்றி உருவாக்கி கொள்ளக்கூடியவர்கள், அது கிட்டத்தட்ட ஒரு அத்தாரிட்டேரியன் டிக்டேட்டர்ஷிப் உள்ள இருக்கக்கூடிய அந்த மனநிலையில இருக்கக்கூடிய அந்த சர்வாதிகார தன்மை இருக்கும் பொழுது எந்த ஒரு சின்ன எதிர்கருத்தும் இல்லைன்னா விமர்சனமும் இப்படிதான் பார்க்கப்படுகிறது.
நிச்சயமா விமர்சனங்கள்ல வந்து ஒரு நாகரீகம் இருக்க வேண்டும். விமர்சனங்கள் வைக்கும் பொழுது அதற்கு அடிப்படை வேண்டும். அப்படிங்கிறதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது. என்ன வேணாலும் போற போக்குல சொல்லிட்டு போகிறது வந்து வந்து தவறுதான். ஆனா அதுக்காக எதிர்கருத்துக்களே இருக்கக்கூடாது. எதிர் கருத்துக்கள், விமர்சனங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படிங்கிறது வந்து அதுவும் வந்து ஒரு கார்ட்டூனை வந்து இப்படி பார்க்கறது அப்படிங்கிறது வந்து நிச்சயமா ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. இன்றைய காலகட்டத்துல ஒரு ஒரு விமர்சனங்கள் வச்சா அந்த நபர் யாரு, யார் வைக்கிறாங்க அப்படிங்கிற எல்லாமே ஆய்வு பண்றாங்க. அத ஒரு பொது வெளியில போட்டு உடைக்கிற மாதிரி பண்றாங்க. அந்த மனநிலை எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, இதுவரைக்கும் வந்து நாடாளுமன்றத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரும், மக்களவையில அத்தனை பேரும் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டதை பத்தி நீங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது. கரெக்ட். அந்த எல்லைக்கு போகக்கூடியவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். விவாதத்திற்கு தான் நாடாளுமன்றம். எதிர்கட்சிகள் இருப்பதே வந்து எதிர்கருத்துக்களை விவாதிப்பதற்கு, அதை எடுத்து வைப்பதற்கு. ஸோ அங்கேயே வந்து நீங்க முடக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் வேற எந்த தளங்கள்ல வந்து அதை ஏற்றுக்கொள்வார்கள்? அதனால நீங்க எதிர்கருத்து இருக்கும் பொழுது ஒன்று இன்கம் டேக்ஸ், சிபிஐ இல்லைன்னா இடி இதை பயன்படுத்துறாங்க. இல்லைன்னா வந்து மிரட்டி அந்த ஜேர்னலிஸ்ட்டை வந்து அங்கே தொடர்ந்து பணியாற்ற முடியாத ஒரு சூழலை உருவாக்குகிறார்கள். இல்லைன்னா அந்த நிறுவனத்தையே முடக்க நினைக்கக்கூடிய ஒரு இது இருக்கு. அப்புறம் அவங்கள பத்தி தனிப்பட்ட முறையில விமர்சனங்கள், தனிப்பட்ட முறையில வந்து அவங்கள தொடர்ந்து வந்து இழிவுபடுத்துறது, தனிப்பட்ட முறையில வந்து இது பண்றது. ஸோ இட்ஸ் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் வயலன்ஸ். எல்லா விதமான வயலன்ஸ், வன்முறைகளை, உளவியல் ரீதியான வன்முறைகள், தொழில் ரீதியான ஒரு வன்முறை, அதை தாண்டி வந்து நம்ம பார்க்குறோம். கௌரி லங்கேஷ்லேருந்து ஆரம்பித்து எத்தனை வன்முறைகள் அவர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்படுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இந்த இடத்துல பாஜகவினர் குறிப்பிடுறப்ப ஒரு விஷயத்த சொல்றாங்க. பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர் குறித்து அவரை இப்படியாக கார்ட்டூன் வரைஞ்சது தவறு, அவரை நீங்க தரக்குறைவாக ஹேண்டில் பண்ணிருக்கீங்க, அதனால தான் நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, நீங்க வந்து பிரதமரை தரக்குறைவாக சொல்லுவதாக நினைத்தால் அதுக்குன்னு வழிமுறைகள் இருக்கு. வந்து ஃபர்ஸ்ட் உங்களை கூப்பிட்டு ஒரு விளக்கம் கேட்டிருக்க வேண்டும். நீங்க வந்து அதுக்கான ஒரு வழிமுறை இருக்கு. ஆனா இது ஒரு கார்ட்டூனுக்குள்ள நீங்க வந்து எல்லாத்தையுமே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா, ஏன்னா எத்தனையோ பிரதமர்கள், எத்தனையோ நாட்டின் அதிபர்கள், இவங்க எல்லாரையுமே வந்து ஊடகத்துறை கேள்வி கேட்டிருக்கிறது. கார்ட்டூன்ஸ் வந்து அவங்கள பத்தி வரையப்படும் பொழுது எனக்கு தெரிஞ்ச தலைவர் வந்து சில நேரங்கள்ல கூப்பிட்டு நல்லா இருக்குன்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து விமர்சனத்தை அதுல சொல்லப்படக்கூடிய கருத்து என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வழி என்ன அப்படிங்கிறதையும் வந்து ஒரு அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு நாட்டுல இருந்து அங்க வந்து இருக்கக்கூடியவர்கள் திருப்பி அனுப்பப்படும் போது அதற்குன்னு அவங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கு. இந்த நாட்டோட சார்ந்த பிரதிநிதிகள், பிரஜைகள் அப்படிங்கும் போது அவங்கள வந்து நீங்க எப்படி நடத்துறீங்க அப்படிங்கிறத கூட கேள்வி கேட்க முடியாத ஒரு அரசாங்கத்தை விமர்சனம் செய்யறது வந்து எப்படி வந்து தரக்குறைவாக வந்து தவறான ஒன்றாக மாற முடியும்? புரியுங்களா? இப்ப பாராளுமன்றம் 2 அவைகள்லயுமே கருத்து சுதந்திரம் எப்படி இருக்கு? ஜீரோ. ஏன்னா எதிர்கட்சிகள் வந்து எந்த விஷயத்த விவாதிக்கணும்னு கேட்குறோமோ அதை நிச்சயமாக விவாதிக்க மாட்டோங்கிற முடிவோடு தான் அவங்க இருக்காங்க. அதனால எந்த அட்ஜர்ன்மென்ட் மோஷன் கொடுத்தாலும் எதை பண்ணாலுமே எந்த விவாதத்திற்கும் அவர்கள் தயாராகலை. நீங்க கேள்வி நேரத்தையே பார்க்கலாம். கேள்வி நேரத்துல நம்ம கேட்குற கேள்விக்கும் நமக்கு தரக்கூடிய பதிலுக்கும் வந்து சம்மந்தம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க சொல்ல நினைக்கிற விஷயங்களே அவர்கள் பதிலாக சொல்கிறார்களே தவிர நம்ம கேட்க வேண்டிய கேள்விகளுக்கு எந்த பதிலும் கிடையாது. எந்த பதிலும் இல்லை.
எல்லா இடங்கள்லயும் அவங்க அவங்க சொல்றதுதான் சட்டங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில இருக்காங்க. ஒரு அரசியல் கட்சிக்கு, குறிப்பா ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் ஒரு பத்திரிகைக்கும் இடையிலான அந்த உறவு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஜனநாயக நாட்டுல உம், அரசியல் தலைவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டும். அவங்கள வந்து ஆஹ், மக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், மக்கள் தெளிவு பெற வேண்டிய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை வந்து ஊடகத்துறை தான் உருவாக்க முடியும். அதனால அந்த பத்திரிகையாளர் சந்திப்பே இல்லை. என்னைக்காவது வந்து யாரை விரும்புறாங்களோ, அவங்க என்ன கேள்விகள் கேட்கலான்னு இவங்க நினைக்கிறாங்களோ, இல்லைன்னா இவங்க என்ன கேள்விகள் கேட்கணும்னு வந்து நினைக்கிறாங்களோ, அந்த கேள்விகளை கேட்கக்கூடிய இன்டர்வியூஸை மாத்திரம் நடத்துறது வந்து நிச்சயமாக பத்திரிகையாளர்களை சந்திப்பதாகாது இல்லையா? புரியுது. இன்றைய காலகட்டத்துல பத்திரிகையாளர்களுடைய பத்திரிகை துறை, ஊடகத்துறை பாதுகாப்போடு இருக்கா? நிச்சயமா இல்லை. நான் இப்ப வந்து ஜனாதிபதி அவர்களுடைய உரைக்கு வந்து மோஷன் ஆஃப் தேங்க்ஸ்ல நம்ம பேசும் பொழுது கூட பத்திரிகை துறை சார்ந்தவர்கள் எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஊடகத்துறை எப்படி கிட்டத்தட்ட கழுத்தை நெரிச்சு வந்து அமைதிப்படுத்தப்படுது, அப்படியே மௌனமாக்கப்படுகிறது அப்படிங்கிறத வந்து எடுத்து பேசியிருந்தேன். ஏன்னா நிச்சயமாக வந்து எல்லா விதங்களிலும் அவர்களுக்கு அழுத்தங்கள் இருக்கு. எந்த அது வந்து கும்பமேளால நடந்த விஷயங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வந்து ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங்கோ இல்லைன்னா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஊடகத்துறை சார்ந்த ஒருவர் வந்து போகும்போது அங்கேயே கைது செய்யப்படுகிறார்கள். எந்த கேள்வியும் இல்லாமல் சிறைக்கு அனுப்பப்படுகிறார்கள். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட ஊடகத்துறைக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நிறைவான கேள்விங்க மேடம். பத்திரிகையாளராக நீங்க இருந்திருக்கீங்க. ஒரு பத்திரிகையாளருடைய செயற்பாடுகள் இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க? எப்படி இருக்கணும், இப்படி இருந்தா சரியா இருக்கும் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? இல்லைங்க, ஒரு விஷயம் சொல்லப்படுதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படிங்கிறத ஊடகத்துறை தான் வந்து வெளியில கொண்டு வர முடியும். இன்னைக்கு சோஷியல் மீடியால வந்து நிறைய பொய்யான தவறான செய்திகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. ஸோ அதை கிளாரிஃபை பண்றது எது உண்மை அப்படிங்கிறத வந்து வெகுஜன தளத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஊடகத்துறைக்கு தான் இருக்கு. அதை தாண்டி வந்து மக்களுடைய சிவில் சொசைட்டியோடைய கருத்துக்களை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கும் இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா புதிய கல்விக் கொள்கையை வந்து சஜஸ்ட் பண்றதுக்கு நிச்சயமாக ஒன்றிய அரசாங்கத்துக்கு உரிமை இருக்கு. ஆனா பொதுப்பட்டியல்ல இருக்கக்கூடிய ஒன்றை நாங்க சொல்றதுதான் வந்து முடிவு, இதை நீங்க ஏத்துக்கலன்னா உங்களுக்கு வந்து நாங்க பணம் தரமாட்டோம்னு சொல்றக்கூடிய இதுதான் கான்ஸ்டிடியூஷன். புதிய கான்ஸ்டிடியூஷன் வந்து வடிவமைக்கிறது இது எங்க இருக்கு கான்ஸ்டிடியூஷன்ல எனக்கு தெரியல. பொதுப்பட்டியல்ல இருக்கக்கூடிய விஷயம் வந்து 2 பேருக்கும் உரிமை இருக்கக்கூடிய ஒன்று. அதை கொண்டு வந்து நீங்க எனக்கு திணிக்கும் பொழுது ஏன் நாங்க ஏத்துக்கணும்? நீ ஏத்துக்கலன்னா வந்து நாங்க பணம் கொடுக்க முடியாதுன்னா இது என்ன ஜனநாயகம்? இது எந்த நாடு? இது இந்த விஷயங்களை வந்து தொடர்ந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இதுல இருக்கக்கூடிய தவறான விஷயங்கள், இதுல இருக்கக்கூடிய நம்முடைய நியாயமான கேள்விகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே வந்து இப்போ ஒர்க் போர்ட்ல அது கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஊடகத்துறை தான் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். இந்த கேள்விகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இதற்கான நியாயமான அந்த விவாதங்களை ஊடகம் மட்டும்தான் இங்க, ஏன்னா வந்து அவங்க வந்து நாடாளுமன்றத்துல எந்த விவாதத்தையும் நடத்தணுன்ற எண்ணத்துல இருந்து வேறுபட்டு நிற்கிறாங்க. ஸோ இது வந்து பொது தளங்கள்ல மட்டும்தான் நடக்க முடியும். இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.